நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வாசஸ் மும்பை இந்தியன்ஸ் வான்கதே ஸ்டேடியம் நடந்தது. பேட்டிங் ஆடுனது வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டாஸ வின் பண்ணது மும்பை. நாங்க பவுலிங் போடுறோன்ட்டாய்ங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரஹானேவும், ரச்சின் ரவீந்திராவும் ஒரு காம்பினேஷனா இறக்கி விட்டாங்க. நல்லா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 5 ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரஹானே காலி. அதைத் தொடர்ந்து ரச்சின் ரவீந்திராவும் அந்த 2 மேட்ச் அதுக்கப்புறம் வந்து ஆடவே இல்லையா, அந்த மாரி கண் திஷ்டி பட்டிருக்கேயா உனக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 21 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரும் காலி. ஸோ ருத்துராஜ் கெய்க்வாடும், சிவம் தூபேவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சாக வேண்டிய சிச்சுவேஷன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 60 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓவர்ல போயிருக்கு. இதெல்லாம் வந்து பத்தாதுங்க இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் அப்படின்னு இருக்கும்போது, ருத்துராஜ் கெய்க்வாடும், சிவம் தூபேவும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுனாங்கன்னு தான் சொல்லலாம். 5 4 5 6. யார் சிவம் தூபே? இல்லங்க, ருத்துராஜ்ங்க கேப்டனுங்க. 40 பாலுக்கு 69 ரன் மனுஷன். இந்த பக்கம் சிவம் தூபே பார்த்தீங்கன்னா 38 பாலுக்கு 66 ரன். நாட் அவுட் பேட்ஸ்மேனா எப்படி 10 போது 2 சிக்ஸ் அப்படியே நின்னாப்லயே அடிப்பா, அப்படி கொஞ்சம் கூட நவராம அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் டேரல் மிஷல் வந்து பார்த்தீங்கன்னா 14 பாலுக்கு 17 ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டு அப்படி. ஆனால் இங்கே விஷயமே தான், கடைசி ஓவர் ஹர்திக் பாண்டியா ஓவர். ஒரு 4 பால் இருக்கும்போது தோனி இறங்குறா அப்படி. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்தா பாலே சிக்ஸ், ஸ்ட்ரைட் சிக்ஸ், அந்த பக்கம் ஃபிளாட் சிக்ஸ், இந்த பக்கம் இந்த மாதிரி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஹேட்ரிக் சிக்ஸுகளை அடித்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இன்னைக்கு நிரப்புறதுக்கு கொடுத்துட்டியே தலைவா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 206 ரனுக்கு 4 விக்கெட் 20 ஓவரில் சிஎஸ்கே 207 அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் களமிறங்கினாங்க. ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் 2 பேரும் ஸ்டார்டிங்லேயே போலன்னு பொழந்து ஏற்றுறாங்க. 5 ஓவருக்கு 50, 6 ஓவருக்கு 60 அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்கும்போது, எப்பா பத்திரானாவா கூப்பிடுங்க ஐயா, அவன் தாயா விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் பத்திரானா போடுறா அப்படி. இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். அதை தொடர்ந்து சூரியகுமார் அடுத்த பால் ஆடுற அப்படி ஸ்ட்ரோக் வச்சுட்டு அடுத்த பால் சிக்ஸ் அடிக்கணும், ஃபிளிப் ஷாட் அடிச்சா அப்படி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்தபிர் சரியான கேட்ச் 6 லைன்லேருந்து அப்படி பிடிச்சி திருப்பி 6 லைனுக்குள்ளே போய் திருப்பி வந்து பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அந்த ஓவர்லேயே போயிருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வர அப்படி அவரும் வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுறா அப்படி. 20 பாலுக்கு 31 ரன். அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதிரானா அடுத்த ஸ்பெல்ல விக்கெட் எடுக்கிறா அப்படி. அதை தொடர்ந்து பாண்டியா, துஷால் தேஷ்பாண்டேவை பாராட்டியே ஆகணும். எப்பா நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேயாப்பா போலிங்கில் அப்படின்ற மாதிரி முக்கியமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஓவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னை கட்டுப்படுத்துனாங்க. எப்போ இதெல்லாம் விடு, ரோஹித் சர்மா வெளுத்து வாங்கிட்டாருங்க. ரோஹித் சர்மாவா அடி அடி பின்னி பெடல் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். 100 அடிச்சிட்டாரு மனுஷன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ். அந்த மற்றவங்கலாம் யாரும் சப்போர்ட் பண்ணாடி நான் என் மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆடின அப்படி. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் 5 பாலுக்கு 13 ரன் அவுட் ஆகிட்டு அப்படி. அவர் விக்கெட்டை முஸ்தபிர் எடுத்தா அப்படி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர்கள் வர வர வந்து பார்த்தீங்கன்னா 12 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 ரன் அடிக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற ஏற வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து மும்பை இந்தியன்ஸ் மேலே பில்ட் ஆச்சு. கடைசி ஓவரில் 32 ரன் அடிக்கணும்னு வந்துச்சு. என்ன ரோஹித் சர்மா மட்டும் என்ன பண்ண முடியும், என்னால் 100 அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி 100 மட்டும் அடிச்சு விட்டா அப்படி. நாட் அவுட் பேட்ஸ்மேன் 63 பாலுக்கு 105 ரன். அந்த தலை அடிச்சு 20 ரன் தான் காரணம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தலை ஃபேன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன காரணன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.